அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 784வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு மொந்தன் வாழையின் வர்த்தக சாகுபடி எனது அனுபவம் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்படுகின்றன. இது ஒரு அனுபவ பகிர்வாக அமைந்துள்ளது. முக்கனிகளில் ஒன்றான வாழை நல்ல வருமானத்தை ஈட்ட வல்ல வர்த்தக பயிராகும். இன்றைய நிகழ்ச்சியில் மொந்தன் வாழையின் வர்த்தக சாகுபடி தொடர்பான தனது அனுபவத்தை நம்முடன் பகிர்ந்திட வருகை புரிந்துள்ளார் இன்றைய சிறப்பு விருந்தினர். இன்றைய சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொள்ள வருகை புரிந்துள்ளார் திரு பி சிதம்பரம் அவர்கள். திரு சிதம்பரம் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர். தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் திரு சிதம்பரம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஜோ, நன்றா இருக்கேன் ஜோ. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த நேர்காணல் மூலம் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. திரு சிதம்பரம், எத்தனை ஆண்டுகளாக விவசாயம் செய்றீங்க? நான் பார்த்தோன்னா நம்மளுடைய அனுபவங்கள்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்ம அரசு பணி அது ஒரு அனுபவம். அது ஒரு 35 வருடம் நம்ம வேளாண்மை துறையில பணியாற்றினோம். நேரடியாக விவசாயம்னு பார்த்தோம்னா ஒரு 5 வருடமா நம்ம சாகுபடி. ஆனா அதுல ஒரு 3 வருடங்கள் மானாவாரி நிலத்தை சாகுபடி செஞ்சோம், நிலக்கடலை சாகுபடி பண்ணோம். அதுக்கு பின்னாடி ஒரு 2 ஏக்கர்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது 23 வருடத்துல ஏத்தாப்பூர் 1 ஹைபிரிட் கேஸ்டர் போட்டு எடுத்தோம். அதுதான் ஃபர்ஸ்ட் என்னுடைய நேரடி அனுபவம். ஏத்த ஒய்ஆர்சிஹெச் 1ங்கிறது தான் அனுபவம். அதுல ஒரு 1.2 ஏக்கர்ல 1200 கிலோ 1300 கிலோ நம்மளுக்கு மகசூல் கிடைச்சது கேஸ்டர். வெரி குட், வெரி குட், வெரி குட். அதுக்கு பின்னாடி உடனே வாழை சாகுபடி ஆரம்பிச்சோம். ஓகே, இப்போ என்னென்ன சாகுபடி செய்றீங்க? எவ்வளவு பரப்புல சாகுபடி செய்றீங்க? இப்ப மொத்தம் 2 ஏக்கரு. அதுல ஒரு 80 சென்ட் தென்னை இருக்கு. தென்னையில ஊடு பயிரா ஒரு 450 வாழையும், தனி பயிரா ஒரு 1200 வாழை மொந்தன் சாகுபடி பண்ணி இப்ப 2வது பயிர். ஆமா, ஃபர்ஸ்ட் ரட்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஓகே, சரி. இந்த வாழையில் வழக்கமாக சாப்பிட உகந்த ரகங்கள் தான் பயிரிடுவாங்க. ஆனால் நீங்க மொந்தன் வாழை சாகுபடி செய்றீங்க. மொந்தன் வாழையை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம்? அத மாதிரி மொந்தன் வாழையின் சிறப்புகள் என்னென்ன? அதாவது பொதுவா நம்ம காலேஜில் படிக்கும் போதோ வாட்டர் பட்ஜெட்டிங், கிராப் பிளானிங்னு ஒரு படிப்போம். நம்ம அக்ரானமியில நம்ம பிளாட் கல்டிவேஷன் எல்லாம் பண்ணோம். 3 கிராப் சாகுபடி பண்ணோம். நெல், அப்புறம் ராகி, இன்னொன்று அடுத்த ஒரு பயிர். 3 பயிர் நம்ம சாகுபடி பண்ணி சோளம் 1 போட்டு எடுத்தோம். இந்த மாதிரி கிராப் பிளானிங் ரொம்ப முக்கியம். அது விவசாயிகளுக்கு ரொம்ப தேவை. கிராப் பிளானிங்ல என்னென்ன வரும்னா, நம்ம இப்போ என்னுடைய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 போர்வெல் இருக்கு. தண்ணீர் பற்றாக்குறை வரலாம், மழை போதிய அளவு கிடைக்கலைன்னா பற்றாக்குறை வரலாம். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வாழைக்கு பார்த்தீங்கன்னா 1600 to 1800 mm வாழைக்கு தண்ணீர் தேவை இருக்கு. அதிகப்படியா கருமன் எடுத்து 1800 mm சாகுபடி இருக்கும். அதனால வாழைக்கு அதிகமான தேவை. அதுலயே ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்ப செவ்வாழை அதெல்லாம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடும். இந்த மொந்தன் வாழை பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாசம் 11 மாசத்துல அதிகபட்சம் ஒரு 1 இயர்க்குள்ள நம்மளுக்கு அறுவடையே முடிஞ்சிரு. ஃபர்ஸ்ட் கிராப் நடவு பயிர். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரட்டூன் கிராப் நம்ம மறுபடியும் போட்டோம்னா அது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி முடிஞ்சிரு. போதிய அளவு இப்ப வறட்சி பகுதி, இப்ப நம்ம கடந்த 2 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன்ல எல்லாம் மழை குறைவு. வெயில் பார்த்தீங்கன்னா 42 43 டிகிரி இருந்துச்சு. செவ்வாழை மற்ற மாதிரி பயிர்கள் எடுக்கும்போது தண்ணீர் பற்றாக்குறை இருந்ததுன்னா வாழையெல்லாம் அந்த தண்ணீர் பற்றாக்குறையினால வதங்கி கொலையெல்லாம் அப்படியே வதங்கி கீழே தொங்கிரும். நம்மளுக்கு கிராப் லாஸ் வர்றக்கூடாது. அதனால அந்த சம்மரை நம்ம இது பண்றோம்னா இந்த மொந்தன் வாழை ஓரளவுக்கு வறட்சியும் தாங்கும், வெயிலினுடைய தாக்கத்தை அது ஓரளவுக்கு தாங்கிக்கலாம். அதுக்காக தான் மொந்தன் வாழை. மேலும் வருடம் முழுவதும் இதை சாகுபடி பண்ணலாம். இதனுடைய தேவைகள் ஓரளவுக்கு பஜ்ஜி,
மற்ற ஐட்டங்கள் பொரியல் ஐட்டங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தேவை இருந்துகிட்டே இருக்கு. மார்க்கெட்டிங் ஈஸி. அப்புறம் அறுவடை வந்து மற்ற வாழைகள் வந்து பழத்துக்காக மட்டும்தான் நம்ம அறுவடை பண்ணுறோம். இது அப்படி கிடையாது. பஜ்ஜி பஜ்ஜி போடுறதுக்கு கடைகளெல்லாம் இன்னைக்கு நிறைய பஜ்ஜி விற்கிறாங்க. பஜ்ஜி அதிகமாக, பொரியலுக்கு அதிகமாக தேவைப்படும். அறுவடை வந்து நம்ம அந்த பச்சை நீரை அடைந்ததுலேருந்து அந்த பழுக்கிற வரைக்கும் கூட நம்ம ஃப்ளெக்சிபிளா அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 10,000 வேணா அறுவடை பண்ணலாம், நாளைக்கு ஒரு 20,000 வேணாலும் கலந்து அறுவடை பண்ணலாம். கோயம்பேடு, பெங்களூர் இந்த மாதிரி பண்றதுனா கூட கலந்து வெட்டிக்கிட்டு போகலாம். இந்த டைம்ல கண்டிப்பா அறுவடை பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதுக்காக இது வேணும்னா ஓரளவுக்கு சாகுபடி செலவு குறைவான இதுன்னு சொல்லலாம். பராமரிப்பும் சாகுபடி செலவு, தண்ணீர் தேவை, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற அளவுல தண்ணீர் இருக்கிறத வச்சு முந்தன் வாழை சாகுபடி பண்ணலாம். ஓகே, முந்தன் வாழை சாகுபடி செய்யறதுக்கு ஏற்ற பருவம் என்ன? அதாவது வருஷம் பூராவுமே போடலாம் அப்படின்னு சொன்னீங்க, இருந்தாலும் ஏற்ற பருவம் என்ன? நீங்க என்ன பருவத்துல சாகுபடி செய்றீங்க? இப்போ நம்ம வாழை சாகுபடி பாக்குறோம், நிறைய பக்கம் இந்த ஆனி ஆடி இந்த மாதிரி டைம்ல அதிகமான காத்து வீசுது. இப்ப கூட பாத்தீங்கன்னா அதிகமான காத்து வீசுது. மழை குறைவு, காத்து அதிகம். இது மட்டும் இல்லை, நவம்பர் டிசம்பர்ல கூட காத்து ரொம்ப அடிச்சுன்னா வாழை வந்து ஈஸியா அப்படியே விழுந்துரும். அது அறுவடை சமயத்துல இருந்து பெரிய லாஸ் சொல்லலாம். இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா வேணா நம்ம அதுல இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம். அதனால பொதுவா பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் நம்ம சாகுபடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மே ஜூன் இந்த மாதிரி 2 சீசன் முக்கியமான சீசன். ஆனா இது அப்படி கிடையாது. ஆண்டு முழுவதுமே நம்ம ரட்டூன் கிராப் விட்டோம்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து அறுவடை பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நம்ம இந்த காற்றினுடைய பாதிப்புலேருந்து தப்பிக்கிறதுனா வாழைக்கு டேப் கட்டிடணும், அல்லது மூங்கில் வச்சு சப்போர்ட் கொடுத்து பாதுகாப்பு பண்ணிக்கணும். பெரிய காற்று அடிச்சா ஒரே நிமிஷத்துல எல்லா வாழையும் தள்ளிட்டு போயிடும். அதை நம்ம பார்க்குறோம். அன்னைக்கு அடிச்ச காத்துல கூட தூத்துக்குடி இந்த பக்கம், ஈரோடு, பவானி சாகர் பக்கம்லாம் ஏக்கர் கணக்குல 10 ஏக்கர் 5 ஏக்கர் கூட உங்களுக்கு வாழையே காற்று தள்ளிடுச்சுன்னா டோட்டல் லாஸ் ஆகி போயிடும். காற்று பாதிப்புல இருந்து பயிரை பாதுகாக்கிறதுக்கு டேப் கட்டுறதா சொன்னீங்க. என்ன டேப் கட்டுறீங்க? எந்த வகையில கட்டுறீங்க? அதை எப்படி செய்றீங்க? ஏன்னா சில மாவட்டங்கள்ல கயிறு கட்டுறாங்க, சில மாவட்டங்கள்ல கம்பு தூண் கொடுக்கறாங்க, முட்டு கட்டுறது. சோ நீங்க இப்ப இந்த திருச்சி, லால்குடி இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா முல்ல நம்ம படிக்கிற காலத்துல படிச்சு முடிச்சு ஒரு 10-15 வருஷம் எல்லாம் பார்த்தோம்னா மூங்கில் வந்து ரெடியா வச்சிருப்பாங்க. முட்டு நல்லா இப்ப நம்ம அந்த கோயிலுக்கெல்லாம் வைப்பாங்கல்ல, மாரியம்மன் கோயிலுக்கு, அந்த மாதிரி நல்லா வச்சு நல்லா கட்டி கீழே இது பண்ணுவாங்க. அது வந்து தொடர்ந்து வாழையை சாகுபடி பண்ற விவசாயிகள் மூங்கில் வச்சு அது ஒரு பெரிய இது பாதுகாப்பா வைப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேக்கிங் டேப் மாதிரி தான். அதை நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ் வரும்போது பார்க்கலாம். பேக்கிங் டேப் மாதிரி தான். அது ஒரு பண்டில் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 650 ரூபா 700 ரூபா ஆகும். ஒரு பண்டில் வாங்கினா அது வந்து ஒரு 180 இருந்து 200 வாழை கட்டலாம். அப்புறம் ஒரு ஏக்கர் பாத்தீங்கன்னா சுமார் 10 பண்டில் தேவைப்படும் இல்லையா? ஒரு 7 பண்டில் வேணும். 7 பண்டில் இருந்துச்சுன்னா போதும். ஆமா, ஒரு 900 வாழை 1000 வாழைன்னு வச்சா கூட ஒரு 6 இருந்து 7 பண்டில் தேவைப்படும். அது வந்து எப்படி ஸ்டே கொடுத்து கட்டுறாங்கிற பொறுத்து அதனுடைய காஸ்ட் ஒரு 4 ரூபா வரும் ஒரு வாழைக்கு. கட்டக்கூடிய அந்த லேபர் சார்ஜ் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து கட்டி அது ஒரு 7 ரூபா வரும். ஒரு 10 இருந்து 11 ரூபா வரும் ஒரு வாழைக்கு மட்டும். ஆனா கண்டிப்பா கட்டித்தான் ஆகணும், இல்லைன்னா அந்த வெயிட்ல வந்து வாழை உளுந்துரு, காத்தடிச்சாலும் ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணும். இது வந்து ரொம்ப பெரிய காத்துனால சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு நம்மளுக்குள்ள ஒரு திருப்தி. ஆமா, டேப் கட்டுறது ஒரு தேவை. முந்தன் வாழை சாகுபடி செய்யறதுக்கு ஏற்ற மண் வகை எது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதாவது இப்ப வாழைன்னு பாத்தீங்கன்னாவே ரொம்ப வாழையில வந்து உங்களுக்கு நிறைய கிழங்கழுகள் இந்த மாதிரி நோய் பிரச்சனை உண்டு. அதிகமான ஈரப்பதம் இருந்ததுன்னா அந்த லீவ் ஸ்பாட், சிக்கட்டக்கா லீவ் ஸ்பாட்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த நோய் பிரச்சனையும் உண்டு. அதனால வாழையில நல்ல வடிகால் வசதி இருக்கணும். அதிகமான களிமண் வந்து ஏற்றதில்லை. ஓரளவுக்கு வடிகால் வசதி உள்ள செம்மண், வண்டல் கலந்த மண் வந்து தேவை. சல்லி மண்ணும் கொஞ்சம் வண்டல் இருந்துச்சுன்னா அல்லது பராமரிப்பில் நல்ல குப்பை போட்டோம்னா கொண்டு வந்துடலாம். தண்ணீர் அதிகமாக தேங்கக்கூடாது. இப்போ ரொம்ப மழை பெஞ்சு ஹெவி ரெயின்ஸ் இருந்துன்னா தண்ணி வடிஞ்சு ஓடிடணும். இல்லைன்னா உங்களுக்கு கிழங்கல்கள் நோய் வந்துடும். லீவ் ஸ்பாட் டிசீஸு,
அப்புறம் அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு மருந்து அடிக்கிறது, பராமரிப்பு செலவாகுது. ஆனா இந்த மொந்தனை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. நம்முடைய வாழை நம்ம தோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மண், கொஞ்சம் மண் நிலம் போட்டதுனால அது ஈஸியா ட்ரைனேஜ் ஆயிரும். தண்ணி விட்டோம்னா கூட, பாத்தியில் விட்டோம்னா கூட 3 நாள் 4 நாள்ல தண்ணி வந்து இதாயிரும். மறுபடியும் விடுற மாதிரி தான் இருக்கு. நல்ல ட்ரைனேஜ் வசதி உள்ள மண்ணை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. முந்தன் வாழைக்கு இடைவெளி, பயிர் இடைவெளி எவ்வளவு இடணும்? அத மாதிரி ஒரு ஏக்கருக்கு எத்தனை அது பாத்தீங்கன்னா பயிர்கள், ஒரு பயிர் எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ நான் வந்து நட்டது வந்து 6 அடிக்கு 6 அடி 2 சைடும். என்ன காரணம்னா ட்ரிப்பில் போட்டிருந்தேன். போட்டு 6 அடி ஸ்பேஸில் தான் நான் லேட்டரல் போட்டிருந்தனால 6 அடியே நான் சூஸ் பண்ணிட்டேன். பட் 7 அடி 2 சைடு 7 அடி 7 அடி இடைவெளி இருக்கலாம். வாழை பொறுத்த வரைக்கும் ஒற்றை நடவு, இரட்டை வரிசை நடவு, முக்கோண நடவு, சதுர நடவு, நல்ல ஹை டென்சிட்டி பிளான்டிங் எல்லாம் இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த 6 அடி ஸ்பேசிங்ல ட்ரிப் போட்டதுனால டபுள் லைன் போட்டோம்னா கொஞ்சம் வாழைக்கு ஒரு வாழைக்கு கிட்டத்தட்ட 6 லிட்டர் தண்ணி வேணும் ஒரு நாளைக்கு. இப்போ எப்படி தென்னைக்கு 80 லிட்டர் ஒரு நாளைக்கு தேவைப்படுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி வாழைக்கு 1 லிட்டர் ட்ரிப்ல போட்டோம்னா கண்டிப்பா 6 லிட்டர் தண்ணி. கால சூழ்நிலை பொறுத்து விடலாம். மழை பெஞ்சிட்டு தண்ணி விட வேண்டியது இல்லை, கொஞ்சம் தள்ளி போட்டு மறுபடியும் தேவையானப்போ விட்டா போதுமானது. அதனால 6 அடி ஸ்பேசிங் நான் நட்டிருக்கேன். பட் 7 அடி வரைக்கும் விட்டோம்னா வாழையினுடைய இது நல்லா பராமரிப்பு. ஒரு 900 1000 வாழைகள் நம்ம ஒரு ஏக்கர்ல அகாமடேட் பண்ணலாம். ஓகே. வாழையை பொறுத்தவரையில, அதாவது முந்தன் வாழையில நடுறதுக்கு குழி எடுக்கிறது எப்படி எடுக்கிறீங்க? நீங்க குழி முறையில நடவு செய்றீங்களா, அல்லது இந்த பார் கட்டி நடவு செய்றீங்களா? குடியா இப்போ இருந்தால் குழிக்கு என்ன அளவு தேவை? ஆமா, அப்ப வந்து கண்டிப்பா வாழை இப்ப தென்னைக்கு வந்து நம்ம 3 அடிக்கு 3 அடி 3 அடி சொல்ற மாதிரி வாழைக்கு வந்து குழி எடுத்து தான் நடணும். கண்டிப்பா ஒரு அடி ஆழ குழி எடுக்கணும். ஏன் சொல்றோம்னா, தென்னையவே வந்து மேலால் நட்டோம்னா காத்தடிச்சா சாஞ்சிரும். அதே மாதிரி வாழையை பொறுத்த வரைக்கும் மேல பஞ்ச் வெயிட் பாத்தீங்கன்னா 15 17 கிலோ. இன்னும் தேன் வாழை இதெல்லாம் பாத்தீங்கன்னா 20 கிலோ 25 கிலோ வரைக்கும் தேன் வாழை எல்லாம் வரும். அப்போ அந்த பஞ்ச் வெயிட் அதிகமாகும் போது கீழே வந்து இது நம்ம சல்லி வேர்கள் தான் இருக்கு. சுத்தி வந்து நம்ம பக்க கண்ணை வந்து வெட்டி விடுறதுனால அந்த சின்ன சின்ன அந்த முட்டிகளை அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கு. ஆக்சுவலா அந்த முட்டிகளை இருக்கணும், அதுல வேர் இருக்குது. இது வாழையினுடைய பிடிப்புத்தன்மை நல்ல ஊண்டி, அதனால ஒரு அடி கண்டிப்பா எடுக்கணும். எடுத்து கன்று நடும்போது அந்த காம்பு வந்து கொஞ்சம் மேல நீட்டி மாதிரி நடணும். 3/4 இருந்து ஒரு அடி கண்டிப்பா எடுத்துதான் நம்ம நட்டு நல்லா இது பண்ணணும். அப்பதான் வேர்கள் கீழே நல்ல ஓட்டம் இருக்கு, வாழையினுடைய ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஓரளவு காற்று வந்தாவோ வாழை வந்து குலை தள்ளும் போது அந்த வெயிட்டை வந்து கீழே பிடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு அடி வேணும். 3/4 இருந்து ஒரு அடி வேணும். நல்லா நட்டி விட்டு அமுத்தி விடணும் வாழையை அந்த கன்று நடும்போது. ஓகே. இந்த வாழை நடவு செய்யறதுக்கு முன்னாடி அடி உரமா என்னென்ன போடுறோம்? என்ன தொழு உரம் எவ்வளவு போடுறோம்? அத மாதிரி புண்ணாக்கு எதுவும் போடுறோமா? அத மாதிரி ரசாயன உரங்கள் என்னென்ன போடுறீங்க? இப்ப வாழைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூனிவர்சிட்டி ரெக்கமெண்டேஷன் வந்து 110 கிலோ நைட்ரஜன், 30 கிலோ வந்து பாஸ்பரஸ், 330 கிலோ பொட்டாஸ் தான் ரெக்கமெண்டேஷன். நான் என்ன செஞ்சேன்னா முதல்ல ஆமணக்கு போட்டிருந்ததுனால ஹைபிரிட் ஆமணக்கு அதுல ஒரு 50ல இருந்து 100 கிலோ கிட்ட அப்படியே வெடிச்சு விழுந்துருச்சு கீழே வேஸ்டா. அதனால அது நிறைய முளைச்சுது. முளைச்சு வந்தப்போ அந்த அதை பிடிங்கி அப்படியே அதுக்கு வாழை குப்பை மாதிரி வச்சுட்டு, எப்படி சனப்பை தக்க பூண்டெல்லாம் நம்ம வைக்கிறோமோ பிடிங்கி, அதனால அது நிறைய வயலேகமா முளைச்சதுனால வாழையை வந்து நட்டிட்டு நான் வந்து ஒரு கன்று வந்து 5 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுல வந்து வெளியில மொந்தங்கன்று வாங்கி தான் நட்டா. நம்ம டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட்டுக்கு போகல, லோக்கல்ல நல்லா காத்தா பார்த்து வாங்கினோம். அதனால அந்த கண்ணில் நோய் நொடியோ வேற எதுவுமே இல்லை, நல்லா சீவிட்டு நட்டிட்டோம். குப்பை பார்த்தீங்கன்னா 3rd மந்த்ல தான் கொடுத்தோம். குப்பை வந்தீங்கன்னா ஒரு 8 டன் கிட்ட கொடுத்தோம் 2 ஏக்கருக்கு. இதுல நான் தென்னையிலேயே ஊடு பயிரா போட்டிருந்தேன், தனியாம ஒரு 1200, மொத்தம் ஒரு 1700 கன்று தான் நட்டிருந்தேன்னு வச்சுக்கங்களேன். தென்னையில ஊடு பயிரை போட்டது கொஞ்சம் வாழை சுணக்கமா வந்தது, தனிப்பயிரை போட்டது நல்லா ஒரு கிராப் வந்துச்சு. அதனால 3rd மந்த்ல தான் நான் உரம் கொடுத்தேன். உரம் வந்து குப்பை வந்து ஒரு 5ல இருந்து 6 கிலோ குப்பை, அது கூட குப்பையெல்லாம் போட்டுட்டு மேல வந்து அப்புறம் நுண்ணூட்டம் அப்பதான் கொடுத்தேன் 3rd மந்த். அதுக்கு முன்னாடி வாழை நட்ட உடனே நல்லா கன்றெல்லாம் அமுத்தி கொஞ்சம் ஒரு 20 நாள் 30 நாள்ல டிஏபி கரைச்சல் வந்து நம்ம ஒரு 20 கிராம் ஒரு வாழைக்குங்கிற அளவுல கரைச்சி வாழை சுத்தி அந்த வேரை சுத்தி ஊத்தி விட்டேன்.
ஏன்னா டிஏபி வந்து பாஸ்பரஸ் இருந்ததை வேர் வளர்ச்சிக்காக டிஏபி கொடுத்துட்டோம். இனிஷியலா வந்து சொட்டு நீர் வச்சே சமாளிச்சுட்டு இருந்தேன். அதனால நல்ல பயிர் நல்ல growth இருந்தது. நம்ம அடுத்து வரக்கூடிய பிரசன்டேஷன்ல வாழையினுடைய அந்த நிலையை பார்க்கலாம். ஓகே, நீங்க அப்புறம் வந்து கூட வந்து தேர்ட் மந்த் ஃபேக்டம்பாஸ் 20க்கு 20 0.15 அதுல வந்து சல்ஃபர் 5% வந்துச்சு. தேர்ட் மந்த் வந்து ஒரு 4 மூட்டை ஃபேக்டம்பாஸ் மட்டும் கொடுத்து எல்லா வாழைக்கும் கொடுத்தோம். அப்புறம் வந்து ஜிப்சம் ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் நம்ம கலக்கி கொடுத்தோம். ஜிப்சம் ரொம்ப முக்கியம், சல்ஃபர் கொடுக்கறது முக்கியமா பண்ணலாம். ஓகே, நீங்க வந்து கரணை வந்து எல்லாமே விலை கொடுத்து வெளியே இருந்து 5 ரூபாய்க்கு வாங்கி கொள்முதல் செய்து நடவு செய்தேன் அப்படின்னு சொன்னீங்க. கரணை, தரமான கரணை தேர்வு செய்யறது எப்படி தேர்வு செய்யணும்? அது நம்ம தெரிஞ்சவங்க மூலம், ரிலேட்டிவ் மூலம் தான் அதில் வாங்கினோம். நல்ல ஒரு கண்ணு, நல்ல வளர்ச்சியான கண்ணு. அதை தோட்டத்துக்கு போய் பார்த்துட்டு தான் வாங்கினோம். அவர் வெட்டி நல்லா க்ளீன் பண்ணி அனுப்பிச்சாரு. இங்கே கொண்டாந்து அந்த வேறு பழைய அந்த பெஸ்ட் ஏதாவது இருக்குதா, டிசீஸ் அட்டாக் இருக்குது, அதையெல்லாம் சீவி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதை நம்ம ஃபியூரோடா நல்லா போடல, ஆனால் சுத்தமான கண்ணு நல்லாவே தெரிஞ்சுது. அவங்க ஃபீல்ட்லேருந்து எட்டு வந்தா அந்த இப்போ இந்த இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கிராப் வெட்டிட்டு 2வது கிராப் இருக்கு. எந்த விதமான நோயோ பூச்சியோ எதுவுமே தாக்கல. அதனால பூச்சி மருந்து அடிக்கிற வேலைக்கு நான் போகலின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒன்றும் பிரச்சனை வரல. ஒரே பிரச்சனை வந்து பூச்சி நோயின்னு எடுத்துட்டோம்னா அந்த ஸ்டெம் வீவில் வந்து எங்காச்சும் ஒரு மரத்துல வந்துருந்துச்சு. அது நான் பார்த்து நோட்டீஸ் பண்ணேன். ஆனா பயிர் இது பண்ற அளவுக்கு அந்த ஸ்டெம் வீவில் நம்மளுக்கு வரல, அந்த கூன் வண்டு வரல. இந்த வாழையை பொறுத்தவரையில், அதாவது மொந்தன் வாழைக்கு நீங்க பாசனம் எப்படி செஞ்சீங்க? அதாவது நேரடி பாசனமா, வாய்க்கால் வழியாக, அல்லது ட்ரிப் சொட்டு நீர் பாசனம் செஞ்சீங்களா? சொட்டு நீர் பாசனம் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வச்சிருந்தோம். அப்புறம் ஏப்ரல் மே ஜூன்ல எல்லாம் ரொம்ப, போன வருஷம் ஹெவி அதாவது ரெயிட் கிடையாது அந்த டைம்ல. அப்போ ரொம்ப வறட்சி அதிகம். அதனால வந்து நான் பாத்தியிலே விட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பயிரினுடைய வறட்சி தாங்க முடியாம இருந்ததுனால ஒரு தடவை பாத்தி வழியாவும் விடுவேன், அப்புறம் சொட்டு நீரும் போட்டு விடுவேன் நைட்ல. அப்புறம் மழை வந்து கிடைக்க அப்புறம் நான் சொட்டு நீர் மட்டும் பயன்படுத்த ஆரம்பித்தேன். ஆனா மொத்தம் ஒரு 7 மாசத்துல இடைவெளி பாத்தீங்கன்னா சொட்டு நீர்னா ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா நான் விட்டுருவேன். இது பாத்தியில் விடும்போது ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா இடைவெளி மேல நல்லா ஈரம் காஞ்சிடுச்சுன்னா, போர்வெல்ங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா தான் விடுவோம், அதிக ஈரம் இல்லாம. பட் வறட்சியும் வராத அளவுக்கு தான் நம்ம மேனேஜ் பண்ணி விட்டுருந்தோம். இதே ஹெவி சாயிலா இருந்துன்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம சமாளிச்சுக்கலாம், தண்ணி பாத்தியில் விட்டாவோ சொட்டு நீர் விட்டாவோ. களை கட்டுப்பாடு எப்படி செஞ்சீங்க? களைகள் என்னென்ன களைகள் வருது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு களைக்கொல்லி எதுவும் பயன்படுத்தினீங்களா, அல்லது கைகளை மட்டும்தான் எடுத்தீங்களா? அது தொடர்பான தகவல். இப்போ நான் வந்து என்ன செஞ்சிருந்தேன்னா பிரசன்டேஷன்ல உங்களுக்கு சொல்றேன். அதாவது 1 மந்த் நல்லா பயிர் மேல ஒரு 2-3 லீஃப் மேல வந்த பின்னாடி ரொட்டவேட்டர் விட்டு, இப்போ 6 அடி ஸ்பேசிங் இருக்கு, அந்த டியூபெல்லாம் சுற்றி வச்சுட்டு லேட்டரெல்லாம் சுற்றி வச்சுட்டு ரொட்டவேட்டர், சின்ன ரொட்டவேட்டர் இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் கூட சப்சிடி கொடுக்குறாங்க, அது 3 அடி ஸ்பேசிங் அருமையா ஓட்டலாம். இப்படி ஒரு தடவை போயிட்டு வந்துட்டோம்னா மழை சுத்தமா அந்த களைகள், முளைக்கூடிய களைகள் எல்லாம் அப்படியே டிராம்பிள் ஆயிரு. அப்புறம் குறுக்கு நெடுக்குமா இப்படி 2 சைடு கிழக்கு மேற்காகவும் தெற்கு வடக்காகவும் ஓட்டிக்கிட்டோம்னா, அது கொஞ்சம் அனுபவம் இருந்ததுன்னா வாழை கன்று அடிபடாம, இலைகள் அடிபடாம ஒரு தடவை ரொட்டவேட்டர் போட்டு விட்டு மறுபடியும் நம்ம எடுத்து கட்டிக்கிட்டோம்னு வச்சுங்க, ட்ரிப்பு லைன் போடுற மாதிரி போட்டோம்னா போதும். அதனால நான் ஆள் வச்சே களையெல்லாம் இது பண்ணல. லேசான களைகள் பார்த்தீங்கன்னா இந்த கீழா நெல்லி, அப்புறம் இந்த கீரை வகைகள், கோரை, இது அங்கங்க ஏதாச்சும் இருக்கும் வந்துச்சு. அந்த பார்த்தீனியம் இந்த மாதிரி எல்லாம் வந்ததுக்கு வேணா பேராக்வாட் வந்து ஒரு 150 மில்லி ஊற்றி ஸ்பாட் அப்ளிகேஷன் தான், ஒரு டேங்க் 2 ரேக் மட்டும் அடிச்சு விட்டேன். இந்த பார்த்தீனியம் மட்டும் கொஞ்சம் பழசு இருந்ததுனால அந்த விதைகள் முளைச்சு அந்த மாதிரி வந்து கீழா நெல்லி, கோரை, புல்லு, அருகு இந்த மாதிரி இருந்ததுக்கு மட்டும் இந்த பேராக்வாட் பிளஸ் ரவுண்ட் அப் மட்டும் ஸ்பாட் அப்ளிகேஷன் மட்டும் பண்ணேன். ஃபீல்டு ஃபுல்லாக அந்த ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் ஒன்ஸ் வாழை நல்லா நிழல் கட்டிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் இந்த மாதிரி களை பிரச்சனையெல்லாம் ஒன்றும் வரல. ஊடுபயிர் எதுவும் நான் சாகுபடி பண்ணல, இந்த மாதிரி பண்ணல. ஓகே, மேலுரம் பற்றிய தகவல் சொல்லிட்டீங்க. இந்த நுண்சத்து என்னென்ன தேவை? நீங்க ஜிப்சம் எல்லாம் போட்டதா சொன்னீங்க,
வழக்கமாக என்னென்ன சத்து தேவை, நுண்ணூட்ட உரம் போடலாமா, அது எவ்வளவு குவான்டிட்டி போடலாம், அது போன்ற தகவல். இப்போ வாழைக்கு தனியாகவே நுண்ணூட்டு இருக்கு, நம்ம துறையிலையும் கொடுக்குறாங்க. அல்லது நான் என்ன செஞ்சேன்னா கடலை நுண்ணூட்டு இருக்கு பார்த்தீங்களா, கடலை நுண்ணூட்டு தான் 400 வாழைக்கு 10 கிலோங்கிற அளவுல ஜிப்சஸோட கலந்து அந்த தொழு உரம் கொடுத்தோம்ல அது மேலேயே நல்லா போட்டு விட்டு தண்ணி விட்டேன். அது ஒன்று. அப்புறம் நம்ம கரைச்சி கூட ஊற்றி விடலாம், வாழை சுற்றி நம்ம கரைச்சி ஊற்றிடலாம். வாழை பொறுத்த வரைக்கும் அந்த குருத்து வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பச்சையாக வரணும், வெள்ளை அடிக்கக்கூடாது. வெள்ளை அடிச்சதுன்னா உங்களுக்கு அப்புறம் வாழை குருத்து வந்து நல்லா விரிஞ்சு வரணும். அதுக்கு காப்பர், அதாவது தாமிர சத்து பற்றாக்குறை இருந்தாலும் அந்த மாதிரி குருத்து அப்படியே நுனியே நிற்கும், வாழை குருத்து பிரியாம இருக்கு, அது காப்பர் சத்து முக்கியம். ரொம்ப வெள்ளை அடிச்சதுன்னா நம்மளுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறை உண்டு. வாழை கொஞ்சம் குட்டையா வளர்ந்ததுன்னா ஜிங்கு, அதாவது துத்தநாக சத்து எந்த ஃபீல்ட்ல குறைவா இருக்குதோ அதுக்கு துத்தநாக பற்று. அடுத்து போராக்ஸ் ஒரு வாழைக்கு கண்டிப்பா 25 கிராம்ஸ் நம்ம போராக்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். போராக்ஸ் கொடுத்தா அந்த பழத்தினுடைய அந்த பழத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா இருக்கு, காக்கியா இருக்கு. அதெல்லாம் நம்ம வாழை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணும்போது பழமா சாப்பிட்டும் சரி, பஜ்ஜியை போடும்போது செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி எல்லாம் இல்லை, ஒரு நல்ல விளைச்சல் நல்லா வந்துச்சு. நான் கொடுத்தது ஃபுல்லாக கடலை நுண்ணூட்டத்தையே கொடுத்ததுனால நல்ல ஒரு விளைச்சல். மேலும் பஞ்சகாவியை பயன்படுத்தியிருக்கேன். பஞ்சகாவியை பார்த்தீங்கன்னா ஒரு 400 லிட்டரு தயாரித்து ஒவ்வொரு வாழைக்கு 1 லிட்டருங்கிற அளவில் சுற்றி விட்டா அந்த பஞ்சகாவியாவில் ப்ளஸ் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு நம்ம எண்ணெயாட்டின போக அதில் கலந்து கொடுத்ததுனால ஒரு நல்ல ஈல்டு. மழை பெஞ்ச உடனே 15-20 நாள்ல அந்த வாழையினுடைய காயினுடைய வளர்ச்சி அவ்வளவு நல்லா இருந்தது. அது காரணம் நம்ம கொடுத்த பஞ்சகாவியா, நுண்ணூட்டம், மேலுரம், குப்பை, நல்ல டீகம்போஸ்டு குப்பையா அது தொழு இது கொடுத்தோம், எருமை சாணி தான் எல்லாம் கொடுத்தோம், டீகம்போஸ்டு கண்டிஷன்ல கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். உயிர் உரங்கள் ஏதாவது கொடுத்தீங்களா? அப்படி கொடுக்கறதா உயிர் உரம் கொடுக்கலாம்? அது தொடர்பா உயிர் உரம் பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்துல பவானியில நம்மளுக்கு ஒரு பயோ ஃபெர்டிலைசர் இருக்கு. லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர் நம்ம பாஸ்போ பாக்டீரியா, அசோஸ்பைல் அதர்ஸ் கொடுத்தோம். அது எல்லாமே நம்ம ட்ரிப் வழியாவே நான் கொடுத்துட்டேன். ட்ரிப் ஓடும்போது அது வழியாவே நம்ம உயிர் உரம் நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசரை தான் நம்ம கொடுத்தோம்னு வச்சுங்களேன். உயிர் உரம் கலப்படம் ட்ரைகோடர்மா விரிடியும் நம்ம கொடுத்தோம். ஒரு 4 கிலோங்கிற அளவில் பஞ்சகாவியை அப்படியே கலந்து அப்படியே நம்ம வாழைக்கு போட்டுட்டதுனால வாழையில் எந்த ஒரு நோய் பிரச்சனையும் நான் பார்க்கவே இல்லை. இந்த பஞ்சி டாப் இதோ அந்த வைரல் ப்ராப்ளமோ இந்த இதோ என்னுடைய வாழை பொறுத்த ஒரு கண்ணு கூட நம்மளுக்கு அந்த மாதிரி டிசீஸோ இதை வரல. ட்ரைகோடர்மா கண்டிப்பாக கொடுக்கணும், எப்படி நிலக்கடலை கொடுக்கணுமோ அதே மாதிரி வாழை கொடுக்கணும். ஜிப்ஸ் அவசியமாக கொடுக்கணும், சல்ஃபருக்காக ஜிப்ஸும் கொடுக்கணும். ஓகே. முந்தன் வாழையை பொறுத்தவரையில குலை எவ்வளவு நாடுகள்ல வருது? குலை இப்போ 7th மந்த் வந்துடும். நல்லா ஒரு பராமரிப்பு 6th மந்த்லயே ஃபர்ஸ்ட் குலை வந்துடுச்சு. 7th மந்த் கீழே ஓரளவுக்கு நல்லா வந்துரு. அது எல்லா வாழையும் நல்லா பராமரிக்கும் போது 7th மந்த் to 8th மந்த் கீழே எல்லா வாழையும் ஓரளவுக்கு வந்துரு. தண்ணீர் அதிகமா அந்த டைம்ல நம்ம நிறைய கொடுக்கணும். வறட்சி இது இருந்தாவோ தண்ணீர் பற்றாக்குறை இருந்தாவோ அந்த குலை தள்ளுவது சைமல்டேனியஸா இருக்காது, அப்படியே ஒரு 20% 30% அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு 2 months வரைக்கும் அந்த குலை விடுவது அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கும். இது ஒரு விதத்தில் நல்லதுதான். என்னன்னா இப்போ நம்ம மார்க்கெட் போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு 100 வாழையோ 200 வாழையை கொண்டு லோக்கல் மார்க்கெட்டோ பக்கத்தில் விற்றீங்கன்னா விற்காது. அதே ஒரு 10 தாரோ 15 தாரோ கொண்டு போக இந்த குலை விடுவது ஓரளவுக்கு சிங்கர்னைஸ்டா வந்துட்டா நம்ம கம்ப்ளீட்டா 400 தாழை 500 வாழைங்கிற கொண்டு உடனே விற்க முடியாது. அல்லது கோயம்பேடோ அல்லது திருச்சியோ அல்லது பெங்களூர் அந்த மாதிரி தான் அனுப்பணும். 10லேருந்து 15 டெய்லி ஒரு 15லேருந்து 20 தார் வெட்டினோம்னா இந்த லோக்கல் மார்க்கெட்டு தகுந்த மாதிரி நம்மளே கொண்டு கூட மார்க்கெட்ல விற்றுக்கலாம். இப்போ மிடில் மேன் இல்லாமல் நம்ம பண்றது அப்பதான் முந்தன் வாழையில ஓரளவுக்கு கூடுதலாக ஒரு 75லேருந்து 100 ரூபா ஒரு தாருக்கு கிடைக்கும். பட் பல்கா கான்ட்ராக்டை விட்டோம்னா கண்டிப்பா ஒரு 100 ரூபா 75லேருந்து 100 ரூபா நம்மளுக்கு லாஸ் வரும். அதனால இந்த சைமல்டேனியஸா குலை தள்ளுறதோட இந்த மாதிரி வர்றது ஒரு விதத்தில் நல்லதான். குலை தள்ளுறது 7வது மாசத்துல தள்ளுது அப்படின்னு சொன்னீங்க. குலை விளையிறதுக்கு அது அறுவடை வரை எவ்வளவு நாள் ஆகும்?
Yes. ஒரு 2 months, ஒரு 2 monthsலயே உங்களுக்கு அறுவடை. நல்லா தட்டி பார்த்தோம்னா நல்லா மெட்டாலிக் சவுண்டு. அது நல்லா பச்சையா இருக்கணும் காய். நம்ம ஸ்லைட்ஸ்ல வரும் பின்னாடி பச்சையா இருக்கணும். அது மாதிரி கொஞ்சம் பிளாக் ஆச்சுன்னா மார்க்கெட் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. முந்தனை பொறுத்த வரைக்கும் அது பழுக்கிற ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னு வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் பச்சை காயா இருக்கும்போது அது அப்பதான் அது வெட்டணும். அது கொஞ்சம் முத்திடுச்சுன்னா வாங்க மாட்டாங்க. அதனால ஃபிளெக்சிபிளா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சைக்காய் வரும்போது 2 மாசங்கையில அந்த ஸ்டேஜ் ரீச் ஆயிடும். அதுக்கு மேல ஒரு 10 நாள் போனோம்னா அப்புறம் வாழை பழுக்க ஆரம்பிச்சிரு. பழுக்கும் போது நம்மளுக்கு மார்க்கெட்டு லூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பொரியல் பர்பஸ் பஜ்ஜிக்கு அந்த பச்சை நிறம் இருக்கும்போது தான் நல்லா இது. அதுக்கு நிறைய நுண்ணூட்டம் என்னென்னமோ ஸ்ப்ரேயிங் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் நம்ம தேவையில்லை. நல்ல தொழு உரம் நம்ம வாழை நுண்ணூட்டமோ அல்லது கடலை நுண்ணூட்டம் கொடுத்தோம்னா போதுமானது அளவுக்கு, ஜிப்சம் கொடுத்தோம்னா போதுமான அளவுக்கு அந்த நிறம் வந்துரு. ரொம்ப பெரிய காயாவும் வேண்டியதில்லை. பட் நல்லா மழை பெய்யணும். ஒரு 2-3 ரெயின்ஸாவது நம்மளுக்கு இருந்தால் தான் இந்த வாழையினுடைய முந்தன் வாழைன்னு இல்லை, எல்லா வாழைக்குமே மழை நல்லா பெஞ்சாதான் அந்த சம்மர்ல ஏப்ரல் மே ஜூன்ல நல்லா பெய்யணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே. முந்தன் வாழையில பூச்சி நோய் தாக்குதல் உங்களுக்கு ரொம்ப இல்ல அப்படின்னு சொன்னீங்க. வீவில் தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க. பொதுவாக முந்தன் வாழையில என்னென்ன பூச்சிகள் நோய்கள் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும்? இப்ப பாத்தீங்கன்னா அந்த இலைகளை பொறுத்த வரைக்கும் வெள்ளைப்பூச்சி அதிகமா 1-2 பறக்கும். பட் என்னோட இதுல அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வரல. ஒரு டைம் ஃபர்ஸ்ட் கிராப் போடும்போது மட்டும் வெள்ளைப்பூச்சி அங்கங்க பறந்தது. அதுக்கு நான் ஒரு கான்டாக்ட் இன்செக்டிசைட் ஒரு 2-3 டேங்க் தான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். அது சரியா போச்சு. நல்ல ஹெவி ரெயின் வந்தங்காட்டி அது சுத்தமா போயிடுச்சு. அடுத்து அந்த ஸ்டெம் வீவில் பாத்தீங்கன்னா அந்த சூடோஸ்டெம் வீவில் கருப்பா இருக்கும்ல, அந்த ஸ்டெம்மை ஓட்ட போட்டிருக்கு. அது வேணா வெட்டி விட்ட வாழையில் இருந்துச்சு. பட் இப்ப இருக்கக்கூடிய அந்த வெட்டாத வாழையில ஹார்வெஸ்ட் ஆகாதுக்கு முன்னையெல்லாம் எந்தையுமே நான் நோட்டீஸ் பண்ணல. வெட்டின வாழையில 1-2 மட்டும் அந்த ஸ்டெம் வீவில் இருந்துச்சு. மற்றபடி இதுல கிராப் டேமேஜ் அளவுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். அந்த அழுகல் நோயோ இதோ நான் நோட்டீஸே பண்ணல. பட் ட்ரைகோடர்மா விருடி நான் கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி அழுகல் நோயெல்லாம் எதுவும் வரல. சூடோஸ்டோம் வீவில் வேணா நம்ம இதுல நோட்டீஸ் பண்ணோம். அந்த வெள்ளை பூச்சி வேணா வாழை இலையில மறுபடியும் போது பார்த்தோம். அது ஒன்றும் எக்கனாமிக் டேமேஜ் அளவுக்கெல்லாம் இல்லை. ஓகே. உங்களுடைய இந்த இது வாழை முந்தன் வாழை 9 முதல் 10 மாதங்களில் விளைச்சலுக்கு வருகிறது, அறுவடை செய்ய வாய்ப்பு இருக்குது. சோ இது சராசரியாக என்ன எடை, ஒரு தார் என்ன எடை இருக்கிறது, அது என்ன விலைக்கு விற்பனை ஆகுது? அதாவது வியாபாரிகளுடைய எண்ணத்தையும் நாம் பார்க்கணும். ஒரு தார்ல 5 சீப்புக்கு மேல 6-7 சீப்பு இருக்கணும். அதுல ஒரு சீப்புக்கு 10 காய் வச்சீங்கன்னா கூட 5 சீப்புனா 50 காய், 6 சீப்புனா 60 காய், 60க்கு மேல கூட வரலாம். 6 சீப்லயே பாத்தீங்கன்னா 70 காய் கூட வரலாம். 10 காய் ஒரு சீப்ல கண்டிப்பா மினிமம் இருக்கும். அதனால 60-70 காய் இருந்துன்னா அது ஒரு நல்ல விளைச்சல் சொல்லலாம். இப்ப நம்ம இதுல கூட ஸ்லைட்ஸ் ஒன்று வரும். அது ரேரா தான் இருக்கும். ரொம்ப பராமரிப்பு பண்ணா வேணா எல்லா வாழையுமே 6-7 சீப்பு, 60-70, 85 காய் கூட நான் ஒரு வாழையில் பார்த்தேன். அங்க பக்கத்துல தனியா இருக்கக்கூடிய வாழை, அது மற்ற வாழையோடல தனியா இருக்கும்போது 85 காய் கூட இருக்கும். அதெல்லாம் 500 ரூபாய் 550 ரூபாய்க்கு போகும். நாமக்கல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 காய், ஒரு சோடி காய் 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 12 ரூபா 12,500 ரூபா விற்கிறாங்க அந்த சீசன்ல. புரட்டாசியில பாத்தீங்கன்னா அந்த சனிக்கிழமை, சனிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப டிமாண்டு. வாழையை பொறுத்த வரைக்கும் ஆடி ஆவணி புரட்டாசி மாசத்துல அறுவடைக்கு வரக்கூடிய முந்தன் வாழைக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது. ஒருவேளை வாழை சாகுபடி முந்தன் குறைவா இருந்துச்சுன்னா நல்ல ஒரு மார்க்கெட் டிமாண்ட் இருக்கு. பஞ்ச் வெயிட் பாத்தீங்கன்னா 15-18 கிலோ வரும் ஆவரேஜா ஒரு தார். ஒரு தார் 15 முதல் 18 கிலோ எடை வருகிறது இல்லையா? ஆமாங்க, வரும். நல்ல ஒரு 6 சீப்பு இருக்கக்கூடிய வாழை நல்லா வரும். ஒரு ஆள் தூக்க முடியற அளவுக்கு வரும் வெயிட். நீங்க இந்த முந்தன் வாழை சாகுபடி செய்ததுல உங்களுக்கு செலவு என்ன ஆச்சுது, என்ன வரவு வந்தது, அதுல வருமானம், லாபம் மற்றும் நிகர லாபம் என்ன கிடைச்சது, அது போன்ற தகவல்கள், செலவு என்ன, முதல்ல செலவுகளை சொல்லுங்க. ஆமா, இப்ப நம்ம செலவுன்னு கணக்கு போட்டோம்னா
வாழை கன்று வாங்கிறது. கன்று வந்து வெட்டும் போது கன்று 5 ரூபா கொடுக்குறாங்க. அந்த கன்றை எடுக்கிறதுக்கு 5 ரூபா, நடறதுக்கு வந்து 7 ரூபா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 17லேருந்து 20 ரூபா ஆயிடும். அது நல்லா குழி ஒரு அடிக்கு எடுத்து அவங்களே நட்டி கொடுத்துட்றாங்க. அதனால வெட்டுறக்கு அந்த வாழை அதனுடைய காஸ்ட் 5, எடுக்கிறதுக்கு 5 ரூபா. அந்த வாழை கொண்டாந்து அவங்களே வந்து கொஞ்சம் அதுல அனுபவமான லேபர்ஸ் இருக்காங்க வாழைக்குன்னு, அவங்களே நட்டி கொடுத்துறாங்க. 17லேருந்து 20 ரூபா ஆயிடும் ஒரு கன்றுக்கு. அடுத்தது நம்ம ரொட்டவேட்டர் உழவு போடுறது. அப்புறம் நான் ரொட்டவேட்டர் தான் போட்டன வழியா மேனுவலா மம்டி வச்சு வீடிங் எல்லாம் பண்ணவே கிடையாது. அதே நல்லா இருந்துச்சு. ரொட்டவேட்டர் இப்படி ஒருக்கா போடும்போது ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சு. ஒரு மணி நேரம் ஒரு ஹவருக்கு 1000 ரூபா வாங்கினாங்க ரொட்டவேட்டருக்கு. 1000லேருந்து 1200 ரூபா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஹவர்ஸ் ஆயிருக்கு. அதில் ஒரு 10,000 ரூபா செலவாகுது. இப்படி பார்த்து உரம் இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா முந்தனை பொறுத்த வரைக்கும் 75லேருந்து 100 ரூபா வரைக்கும் வந்தது. டேப் கட்டுறது இதெல்லாம். நான் சொல்றது இந்த இரிகேஷன் எல்லாம் விட்டுருவா. இரிகேஷனுக்கெல்லாம் நம்ம சார்ஜ் போடல. அதனால ஒரு 100 ரூபா வரைக்கும் ஒரு வாழைக்கு செலவாகும். 1000 கன்றுகள் நம்ம நட்டோம்னா ஏக்கருக்கு கண்டிப்பா 1,00,000 ரூபா இருந்து 1,10,000 வரைக்கும் செலவாகும். இது என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம பல்கா யாராச்சும் ஒரு வியாபாரி கூட்டம்னா அவங்க 220 ரூபா 240 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க. நம்ம பக்கத்துல நம்ம கிட்ட கேட்டாங்க. ஆனா நான் என்ன செஞ்சேன்னா கொஞ்சம் ஒரு 50 தார் மட்டும் லோக்கல்ல விற்றேன். அப்புறம் நாமக்கல் கொண்டு விற்க ஆரம்பிச்சுட்டேன். அங்க எனக்கு செலவு பார்த்தீங்கன்னா வெட்டி விற்கிறது, அறுவடை ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா 10லேருந்து 12 அடி கூட வந்துடும் ஒரு வாழை. 60 போது மெதுவா அறுத்து அந்த கொலை அப்படியே சாஞ்ச பின்னாடி அழுங்காது வெட்டி வைக்கணும். திடீர்னெல்லாம் வெட்டினோம்னா கீழே விழுந்து பிடிக்க முடியாது. அதனால அறுவடை கொஞ்சம் நம்ம அனுபவம் இருக்கணும். அத அறுவடை கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் மட்டும் நம்மளே பண்ணோம்னா ஒரு 40-50 கிலோமீட்டருக்குள்ள ஒரு 70 ரூபா செலவாயிடும். ஆனா வெளி மார்க்கெட் போனதுனால நான் 400 ரூபா 450 ரூபாய்க்கு விற்றேன். போன புரட்டாசி ஆவணி புரட்டாசியில் விற்றேன். எனக்கு வந்து உள்ளூர்ல விற்கக்கூடிய வியாபாரிக்கு விற்கிறதோட ஒரு 100 ரூபா எனக்கு பிளஸ் கிடைச்சது. 300 ரூபா 320 ரூபா கிடைச்சது. ஆவரேஜா நீங்க 300 ரூபா போட்டீங்கன்னாலும் எனக்கு வந்து ஒரு 3,60,000 ரூபா வந்திருக்கும். செலவு வந்து ஒரு 1,60 போட்டீங்கன்னா கூட ஒரு 2 லட்சம் ரூபா 2லேருந்து 2,50,000 லட்சம் ரூபா கண்டிப்பா மிச்சமாகுது. ஆனா நம்ம மார்க்கெட்டிங் நம்மளே பண்ணணும். பக்கத்துல டிமாண்ட் இருக்கிற பக்கம் கொண்டு சேல்ஸ் பண்ணணும். கான்ட்ராக்டர் விட்டோம்னா அவன் பணம் கூட கடைசி நேரத்துல கொடுக்காம கூட போயிடுவான். அதனால நம்மளே மார்க்கெட் பண்றது நல்லது. அல்லது பேசிட்டு அஷ்யூர்டா ஒரு நல்ல கான்ட்ராக்டர்னா அவர்கிட்ட நம்ம கொடுக்கலாம். நீங்க உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போற டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அது இதெல்லாம் சேர்த்து கழிச்ச பிறகுதானே இந்த லாபத்தை சொல்றீங்க? ஆமா 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 அதுதான். எனக்கு அதுல இருந்து ஒரு 60லேருந்து 80 ரூபா செலவாச்சு ஒரு தாருக்கு மட்டும். அதாவது வெட்டி அதை கொண்டு போய் விற்கிறது. ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டு நான் கொண்டு விற்கிறது. ஆமா அது தனின்னு வச்சுங்களேன். அது இப்போ சில வியாபாரிகள் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஷேர் பண்ணிட்டாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸு. வாடகை வந்து ஒரு 400 தார் கொண்டு போறாங்கன்னா கோயம்பேடுக்கோ பெங்களூருக்கோ அதுக்கு வாடகை வந்து 16,000 ரூபா போன வருஷம் சொன்னது. வெட்டி விற்கிற கூலி அந்த ஆளுகளுக்கு சாப்பாடு வாங்கி போறதெல்லாம் ஒரு 8லேருந்து 9,000 ரூபா. ஒரு 400 தாரை வெட்டி நம்ம ஈரோடு பகுதியிலிருந்து கோயம்பேட்டுக்கோ பெங்களூருக்கோ கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு 25,000 ரூபா ஆயிடுது. அவங்க நம்ம கிட்ட வாங்குறது ஒரு 220-250 ரூபாய்க்கு தான் இப்போ லாஸ்ட் இயர் வாங்கினாங்க. நான் அதிகம் மழை பெஞ்சதுனால ஒரு 400 தார் ரொம்ப பழுக்கிற ஸ்டேஜில் முத்தி போச்சு. அப்போ என்ன பண்ண ஒரு 400 தாரை மட்டும் வெட்டி ஒரு ஆளை பிடிச்சி 250 ரூபா நம்மளுக்கு கொடுத்தாங்க. அவங்க கொண்டு விற்கிறதுக்கு மட்டும் 25,000 ரூபாய் கிட்ட செலவாகுது. அங்க கொண்டு போனா அவங்க வித்துட்டு ஒரு 10% கமிஷன் எடுத்துட்டு இவங்க வாங்கிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு லாபம் தான். ஒன்ஸ் சென்னை இங்கெல்லாம் போயிட்டா வாழைக்கு முந்தன் வாழைக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு. ஈவன் அன்னைக்கு நாமக்கல்ல இருந்து ஒரு வியாபாரி திருவாரூர் கொண்டு போறாரு, தஞ்சாவூர் திருவாரூர் இந்த புரட்டாசி மாசத்துல. அவ்வளவு கிராக்கி அங்க இருக்கு. நீங்க இந்த இது தவிர உங்களுக்கு தார்ல கிடைக்கிற வருமானம் தவிர உபரி வருமானமாக இலை அல்லது நார் ஏதாவது விற்பனை செய்றீங்களா? இல்ல இப்ப நம்ம இதுல வந்து வாழை சாகுபடியில வந்து நம்ம ஒன்னா இலைக்கு போடுறோமாங்கிறது முடிவு பண்ணிக்கணும்.
அல்லது தாறு போடுறோமாங்கிற முடிவு பண்ணிக்கணும். இலைக்கு போடுறோம்ட்டா தாறு கிடைக்காது. ஏன்னா பக்க கண்ணெல்லாம் நம்ம வெட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். கொஞ்சம் வளர்ந்தோடனே கம்ப்ளீட்டா வெட்டிடுவோம், பக்க கண்ணே இருக்காது. அதனால அதுல இலை வெட்டுறோம்னா அதுக்கு சும்மா 5 இலை 10 இலை வேணா வெட்டிக்கலாம் ஒழிய இலை வெட்டி விற்கிற அளவுக்கு அதுல பக்க கண் நம்ம விடுறது அளவு பண்றது இல்லை. அதனால அது ஒண்ணு. இந்த சூடோஸ்டம் வந்து நான் என்ன செஞ்சேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாழை வெட்டின உடனே தார் வெட்டின உடனே ஒரு 5 அடிக்கு அப்படியே கட் பண்ணி விட்டுருவேன். 5 அடி ஹைட் வச்சு கட் பண்ணி மற்றதெல்லாம் அப்படியே வரிசையா வரப்பு மேல போட்டு விட்டேன். அதெல்லாம் நான் வெளியே கொண்டு எங்கேயும் போடல. அது 3 மாசம் 4 மாசம் ஆகும்போது அந்த இலை முழுக்க அப்படியே கீழே போட்டதெல்லாம் அந்த டாப் இருக்கு பார்த்தீங்க, அதெல்லாம் இத்து போச்சு. இந்த 5 அடி லெவலுக்கு விட்ட பார்த்தீங்களா, அது என்னாச்சுன்னா அது அப்படியே இத்து அதனுடைய சத்துக்கள் முழுக்க இந்த பக்க கண்ணுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. நான் அறுவடையான உடனே அந்த பக்க கண்ணு ஒன்றை மட்டும் நல்லா அளவு பண்ணிட்டு மற்ற பக்கண்ணெல்லாம் வெட்டி விட்டேன். அந்த 5 அடி வாழை நின்றுட்டு இருந்த வாழை பார்த்தீங்கன்னா பழைய தாய் வாழை அப்படியே இத்து போய் அப்படியே மடங்கிது. அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் ஈரப்பதம் எல்லாமே வந்து அந்த பக்க கண்ணுக்கு போற மாதிரி நாங்க அப்படி விட்டோம். முழுசா முதல்லலாம் என்ன செய்வோம்னா வெட்டி வெளியே கொண்டு ஆளை வச்சு போட்டுருந்தா அது தேவையே கிடையாது. ஒரு 5 அடி 5.5 அடி டாப் மட்டும் வெட்டி தார் வெட்டி டாப் மட்டும் வெட்டி கீழே வச்சுட்டோம்னா அந்த சருகெல்லாம் அப்படியே இட்டு குப்பையாயிரும். நம்மளுடைய நிலத்துக்கு ஒரு குப்பையாயிரும். ஆர்கானிக் கல்டிவேஷன் மாதிரி நம்ம அதைய பண்ணிக்கலாம். மிக்க நன்றி. இதுவரை மொந்தன் வாழையின் வர்த்தக சாகுபடி தொடர்பான உங்கள் அனுபவத்தை நமது நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு பண்ணை பட்டதாரிகள் குழுமத்தின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. மொந்தன் வாழையின் வர்த்தக சாகுபடி தொடர்பான நிகழ்ச்சியை வழங்கிய சிறப்பு விருந்தினர் திரு பி. சிதம்பரம் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு கருத்துக்கள் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன. அவர் ஒரு தொழில்நுட்ப பட்டதாரி, மேலும் ஒரு சிறந்த விவசாயியாக அவருடைய அனுபவத்தை நம்முடைய பகிர்ந்து கொண்டார். அவருக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி.